அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஏகே எஜுகேஷன். நம்ம வந்து ஜியோகிராஃபி வேர்ல்ட் மேப் சீரிஸை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஏஷியா மேப் வந்து பார்ட் 5 ஆல்ரெடி பார்ட் 4 வீடியோஸை வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பொலிட்டிக்கல் மேப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ வரைக்குமே கண்ட்ரீஸை பற்றி சொன்னேன். இனிமேல் என்ன அப்படின்னா லேண்ட் ஃபார்ம்ஸ், சீஸ் ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளாட்யூ, மவுண்டெயின்ஸ் ஓகேங்களா? மலைகளை பற்றி, கடலை பற்றி, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஷியா மேப் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஞாபகம் இருக்கும். அதோட அவுட்லைன் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது தெரியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஏஷியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏஷியா இருக்குது. இங்கே மேலே கம்ப்ளீட்டாக இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம்? ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓஷன் அப்படின்னா பெருங்கடல், சி அப்படின்னா கடல். ஓகேங்களா? ஓஷன் அப்படிங்கிறது பெருங்கடல். ஸோ அது வந்து இந்த மேலே என்ன இருக்குது? ஆர்டிக் ஓஷன் இருக்குது. கீழே என்ன அதாவது இந்த சைடில் ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆர்டிக் ஓஷன் வரும். ஸோ அடுத்து நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெசிஃபிக் ஓஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த பக்கம் பெசிஃபிக் ஓஷன் இருக்குது. கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியன் ஓஷன் இருக்குது. ஸோ ஏஷியா வந்து ஆர்டிக் ஓஷன், பெசிஃபிக் ஓஷன், இந்தியன் ஓஷனுக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறது இதில் கிளியராக உங்களுக்கு புரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய கடலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சியை பற்றி படிக்கிறப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த கண்ட்ரி பக்கத்தில் இருக்குது, எந்த கண்ட்ரி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். லொக்கேஷன் தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பேர் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. எந்த கண்ட்ரிக்கு மேலே இருக்குது, எந்த கண்ட்ரிக்கு ஈஸ்ட்டாக இருக்குது, எந்த கண்ட்ரிக்கு சவுத்தாக இருக்குது, எந்த கண்ட்ரிக்கு வெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு சியாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒரு 4 சி இந்த இடத்துல வருது. ஒன்று காரா சி, லாப்தேவ் சி, ஈஸ்ட் சைபேரியன் சி, அடுத்து சுக்குச்சி சி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பிளாங்க் மேப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆர்டிக் ஓஷன் வருது. ஸோ இந்த இடத்துல ரஷ்யா வருது. காராசி, லாப்தேவ் சி, லாப்தேவ் சி, அடுத்து வந்து ஈஸ்ட் சைபேரியன் சி, அடுத்து வந்து சுக்குச்சி சி. ஓகேங்களா? இதெல்லாம் எங்கே மேலே ரஷ்யாவுக்கு நார்த்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காரா, லாப்தேவ், ஈஸ்ட் சைபேரியன், சுக்குச்சி. ஸோ இந்த 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 4 சிக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே யுஎஸ்ஏ வரும். ஓகேங்களா? சாரி, இந்த இடத்துல வந்து அலாஸ்கா வரும். இந்த அலாஸ்காவுக்கு இந்த பக்கம் நமக்கு பெரிங் சி இருக்குது. ஸோ பெரிங் சி இங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் ஏஷியாலையும் வந்து இந்த பெரிங் சி இருக்குது. புரியுதா? ஸோ இந்த இந்த சைடு வர்றப்போ நமக்கு என்ன இருக்குது? பெரிங் சி. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா, இப்போ பெசிஃபிக் ஓஷனுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஆர்டிக் ஓஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ பெசிஃபிக் ஓஷனில் வந்தோம் அப்படின்னா, சி ஆஃப் ஒக்கஸ்டாக். ஓகேங்களா? எங்கே இருக்குது? ரஷ்யாவுக்கு ஈஸ்ட்டில் இருக்குது. ரஷ்யாவுக்கு ஈஸ்ட்டில் சி ஆஃப் ஒக்காட்ஸ்க் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ சி ஆஃப் ஒக்கஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் சி ஆஃப் ஜப்பான் அப்படின்னு இருக்குது. ஸோ இது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஈஸ்ட் சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நார்த் கொரியா, சவுத் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சி ஆஃப் ஜப்பான் இருக்குது. அதை ஈஸ்ட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே போகிறோம். கீழே போனோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த சவுத் கொரியா, நார்த் கொரியா, சைனாவுக்கு நடுவில் ஒரு சி இருக்குது. அதுக்கு பேர் எல்லோ சி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன? எல்லோ சி. எங்கே இருக்குது? சைனாவுக்கு ஈஸ்ட்டில் இருக்குது. சவுத் கொரியாவுக்கு வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து கீழே வாங்க. சைனாவுக்கு ஈஸ்ட்டில் இருக்குது. என்ன அந்த சீக்கு பேர்? ஈஸ்ட் சைனா சி. அதே வந்து சைனாவுக்கு சவுத்தில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? சவுத்து சைனா சி. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அதாவது சைனாவுக்கு ஈஸ்ட்டில் ஈஸ்ட் சைனா சி, சைனாவுக்கு சவுத்தில் சவுத் சைனா சி. பிலிப்பைன்ஸ் படித்தோம். பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் ஃபிலிப்பைன் சி. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதை வந்து நம்ம ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து சுக்குச்சி சி, காரா, லாப்தேவ், ஈஸ்ட் சைபேரியன், சுக்குச்சி படித்தோம். அடுத்து நம்ம இப்படி வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல
நமக்கு பெர்ரிங் சி இருந்துச்சு இல்லையா? ஸோ ஒரு மைண்ட் மேப்பை வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு இங்கே ஒரு சி இருந்துச்சு. சி ஆஃப் ஒக்கஸ்டாக் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நார்த் கொரியா, சவுத் கொரியா இருந்துச்சு. இந்த இடத்துல ஜப்பான் இருந்துச்சு. இங்கே ஒரு சி இருந்துச்சு. அதுக்கு பேர் சி ஆஃப் ஜப்பான். சி ஆஃப் ஜப்பான். இதை ஈஸ்ட் சீன்னு கூட சொல்லுவாங்க. ஈஸ்ட் ஜப்பான் சி அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து கீழே போனோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த நார்த் கொரியா, சவுத் கொரியாவுக்கு நடுவில் இங்கே சைனா வந்துருச்சு. சைனாவுக்கும் இந்த நார்த் கொரியா, சவுத் கொரியாவுக்கும் ஒரு சி இருந்துச்சு. அதுக்கு பேர் எல்லோ சி. ஓகேங்களா? ஸோ அதோட பேர் எல்லோ சி. ஸோ இது முடிஞ்சு அடுத்து பாருங்கள் அப்படியே வந்தோம். சைனாவுக்கு ஈஸ்ட்டில் ஒரு சி இருந்துச்சு. அதுக்கு பேர் ஈஸ்ட் சைனா சி. சைனாவுக்கு சவுத்தில் இருந்துச்சு. அதுக்கு பேர் சவுத் சைனா சி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மைண்ட் மேப் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழே இந்த இடத்துல சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வரும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த இடத்துல ஒரு சி வரும். அதுக்கு பேர் சுலூசி. இந்த மேப்பில் கொடுக்கல, பட் இங்கே ஒரு சி வரும். சுலூசி, செலபஸ் சி, பாண்டா சி, அரஃபுரா சி. ஓகேங்களா? ஸோ இங்கே அந்தளவுக்கு லேண்ட்மார்க்கை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். மலேசியாவுக்கு பக்கத்தில் சுலூசி வருது. செலபஸ் ஐலாண்ட் படித்தோம். நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் மேப் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும். செலபஸ் ஐலாண்ட் படிச்சிருப்போம். அதில் செலபஸ் சி. கீழே வந்தோம் அப்படின்னா பாண்டா சி, அரஃபுரா சி. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏ, பி, சி, அப்புறம் சுலூசி. ஓகேங்களா? ஏ, பி, சி. ஸோ செலபஸ் ஐலாண்டுக்கு மேலே செலபஸ் சி, பாண்டா சி. அதாவது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த செலபஸ் ஐலாண்டுக்கு பக்கத்தில். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆஸ்திரேலியா கொஞ்சம் மேலே வந்து அரஃபுரா சி. ஆனால் இது வந்து எங்கே இருக்கும்? ஏஷியாவில் இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். ஸோ இப்போ இப்படி போகலாம். இப்படி போனோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு சி இருக்குது. டிமோர் சி, ஃப்ளாரஸ் சி, ஜாவா சி. ஓகேங்களா? ஸோ என்னென்ன சி? டிமோர், ஃப்ளாரஸ், ஜாவா. ஸோ அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா இங்கே என்ன வருது? மலாக்கா ஸ்ட்ரைட் வரும். ஸோ ஸ்ட்ரைட்டை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்படியே போனோம் அப்படின்னா இங்கே ஒரு சி வருது, அண்டமான் சி. அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது. பக்கத்துலேயே வந்து அண்டமான் சி. இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? தாய்லாந்து இருக்குது, மயன்மார் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் ஆல்மோஸ்ட் நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த 5 கண்ட்ரிஸை படித்தோம். அதுக்கு நடுவில் இருக்கிறது பேர் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து. தாய்லாண்டுக்கு கீழே இருக்குது. கம்போடியா, வியட்நாம் கூட கவர் பண்ணுது. ஸோ அடுத்து நம்ம இப்படியே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால் இருக்குது. பே ஆஃப் பெங்காலை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட ரொம்ப முக்கியமான கடல். ஸோ அப்படியே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அரேபியன் சி இருக்குது. ஓகேங்களா? அரேபியன் சி இருக்குது. ஸோ இது இந்தியன் ஓஷனில் வந்துடும். ஸோ இந்த அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், அண்டமான் சி எல்லாம் இந்தியன் ஓஷனில் வரும். இப்போ வரைக்கும் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பெசிஃபிக் ஓஷன். ஸோ இப்படியே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கல்ஃப் ஆஃப் ஓமன் வருது. என்ன வருது? கல்ஃப் ஆஃப் ஓமன். கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு மேலே போனோம் அப்படின்னா பர்ஷியன் கல்ஃப். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன இருக்குது? பர்ஷியன் கல்ஃப். பர்ஷியன் கல்ஃபை பார்டர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் ஈரான், ஈராக், சவுதி அரேபியா. இந்த இடத்துல பாருங்கள் குவைத், கத்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஹ்ரைன், கத்தார், யுஏஇ, ஈவன் ஓமன் கூட அது டச் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓமனோட ஒரு ரீஜன் இங்கே இருக்குது அப்படின்ட்டு பொலிட்டிக்கல் மேப்பில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு வாட்டி உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பர்ஷியன் கல்ஃப் வருது, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா. ஓகேங்களா? இந்த இடத்துல குவைத், பஹ்ரைன், கத்தார், ஓகேவா, யுஏஇ, ஓமன். இத்தனை கண்ட்ரிஸ் வந்து பர்ஷியன் கல்ஃபை வந்து பார்டர் பண்ணுது. இந்த இடத்துல நமக்கு கல்ஃப் ஆஃப் ஓமன் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நமக்கு ரெட் சி இருக்குது, கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் வந்து இதோட பார்டர்ஸை வந்து அடுத்து ஆஃப்ரிக்கா மேப்பை பண்ணிவிட்டு இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வந்து தெரிஞ்சிருக்கணும் சியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சவுத் சைனா சி வரைக்கும் பார்த்தோம். சவுத் சைனா சீக்கு கீழே வந்தப்போ ஃபிலிப்பைன்ஸ் பக்கத்தில் ஃபிலிப்பைன்ஸ் சி இருந்துச்சு. அடுத்து ஒரு மூணு இதை சொன்னேன். சுலூசி, செலபஸ் சி, ஓகேங்களா, பி பாண்டா சி, பாண்டா அரஃபுரா. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் போகிறப்போ டிமோர் சி, ஃப்ளாரஸ் சி, ஜாவா சி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜாவா சிக்கு மேலே போனோம் அப்படின்னா மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக போகிறப்போ நமக்கு அண்டமான் சி கிடச்சிது. அந்த அண்டமான் சீக்கு கொஞ்சம் இந்த பக்கம் கல்ஃப் ஆஃப் தாய்லாண்ட் இருந்துச்சு.
ஸோ அண்டமான் சீக்கு இந்த பக்கம் போனோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால். அப்படி போகிறப்போ அரேபியன் சி. ஓகேங்களா? ஸோ அரேபியன் சீக்கு இன்னும் மேலே போனோம் அப்படின்னா நமக்கு பர்ஷியன் கல்ஃபும் கல்ஃப் ஆஃப் ஓமனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்டரு. இது ஸோ இதையே வந்து ஒரு வாட்டி பிளாங்க் மேப்பில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே ஆர்டிக் ஓஷனில் என்னென்னலாம் சி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதாவது காரா சி, லாப்தேவ் சி, ஈஸ்ட் சைபேரியன், சுக்குச்சி. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த பக்கம் பெர்ரிங் சி வரும். இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு இந்த பக்கம் சி ஆஃப் ஒக்கஸ்டாக். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சி ஆஃப் ஜப்பான் இல்லை ஈஸ்ட் சின்னு கூட சொல்லுவாங்க. ஈஸ்ட் சி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லோ சி பார்த்தோம். இந்த இடத்துல நமக்கு ஈஸ்ட் சைனா சி பார்த்தோம். கீழே வந்து சவுத்து சைனா சி. இந்த இடத்துல ஃபிலிப்பைன் சி. ஓகேவா? ஸோ அடுத்து கீழே வந்தோம். என்ன அப்படின்னா நமக்கு சில சுலுசி சுலுசி செலபஸ் செலபஸ் இங்கே வரும். சுலுசி செலபஸ். அடுத்து வந்து பண்டாசி சாரி பண்டாசி. இந்த இடத்துல ஆரஃபுராசி. அடுத்து டிமோர்சி ஃப்ளாரசி டிமோர்சி ஃப்ளாரசி ஜாவாசி. மேலே மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் போனோம் அப்படின்னா அண்டமான் சி. இங்கே பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலுக்கு இந்த பக்கம் போகிறப்போ இந்த இடத்துல அரேபியன் சி. இது இந்தியன் ஓஷன். ஓகேவா? ஸோ மேலே போகிறப்போ இந்த இடத்துல பர்ஷியன் கல்ஃப். ஓகேவா? ஸோ பர்ஷியன் கல்ஃபை வந்து பார்டர் பண்ணுறது ஈரான். ஈரான் இந்த இடத்துல வந்து நமக்கு சாரி ஈரான் சிரியா ஈரான் ஈராக். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியா, குவைத் சிட்டி. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா பஹ்ரைன், கத்தார், யுஏஇ, ஓமன். ஓகேங்களா? ஓமன் இல்லாமல் முசந்தம் பெனிசுலா வந்து பார்டர் பண்ணோம். இந்த இடத்துல நமக்கு கல்ஃப் ஆஃப் ஓமன். இது ரெட் சி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம கல்ஃப் ஆஃப் ஏடன்லாம் படித்தோம் பொலிட்டிக்கல் மேப்பில். ஓகேங்களா? ஸோ இந்த சி எல்லாம் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட். ஸோ ஸ்ட்ரெயிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு 2 லேண்ட் மாஸ் இருக்குது. லேண்ட் மாஸ் அப்படின்னா நாடுகள் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கடல் இருக்குது. இப்போ இந்தியன் ஓஷன் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கடல் இருக்குது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வாட்டர் பாடி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாடி இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.